ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 என்பிஎஃப்சியோட உரிமங்களை ரத்து பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. அதே மாதிரி தமிழக வங்கிகளுக்கும் அபராதம் விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ. இது எதனாலன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மறுபடியும் மீண்டுமாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவிலேயே நாம் இதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். 10 வங்கிகளோட உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் தான். இப்போ தமிழகத்தில் இருக்கிற வங்கிகளுக்கும் அபராதம் விதிச்சிருக்காங்க. இது எதனாலன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி கேஒய்சி விதிமுறைகளை மீறியதாக கூறி கூட்டுறவு வங்கிக்கும் தனியார் வங்கிக்கும் அதே மாதிரி என்பிஎஃப்சிக்கும் மத்திய வங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க. இந்த அபராதம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது எதனால் அபராதம் விதிச்சிருக்கோம், அதே மாதிரி 10 என்பிஎஃப்சியோட உரிமத்தை ரத்து பண்ணுறதுக்கான எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜனவரி 9ஆம் தேதி. இது ஃபஸ்ட்டு அபராதம் விதித்த வங்கியினுடைய பெயரை பார்த்துடலாம். பெல்காம் மாவட்ட வருவாய் ஊழியர் கூட்டுறவு வங்கி லிமிடெட் கர்நாடகம், வட்லக்குண்டு கூட்டுறவு அர்பன் வங்கி லிமிடெட் திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவகாசி கூட்டுறவு அர்பன் வங்கி லிமிடெட் தமிழ்நாடு. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தலா ஒரு 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. அதே மாதிரி இது எதனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேங்கும் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருடைய கேஒய்சி ரிப்போர்ட்டை மத்திய கேஒய்சி பதிவேட்டில் குறிப்பிட்ட நேரத்தில் சமர்ப்பிக்க தவறிட்டாங்க. இதனால் இந்த 3 பேங்குக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 50,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா ஜந்தா சககாரி வங்கி லிமிடெட் வங்கி புனே இந்த மாதிரி கடன் வாங்கியவர்களுடைய கணக்குகளை செயல்படாத சொத்துக்களாக பார்த்திங்கன்னா வகைப்படுத்த தவறிட்டாங்க. இது தவிர பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாத ஃப்ளாட் ரேட் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதிகளை மீறியதாக வங்கிக்கு 17.50 லட்சம் அபராதம் ஆர்பிஐ தரப்பில் விதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10 என்பிஎஃப்சியோட உரிமத்தை ரத்து பண்ணதோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் இக்யூ ஃப்ரிப் லிமிடெட், அக்ரானி கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட் பிரைவேட் லிமிடெட், அமித் குட்ஸ் அண்ட் சப்ளையர் பிரைவேட் லிமிடெட், அன்சால் கிரெடிட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், அனிகா டைஅப் பிரைவேட் லிமிடெட், அனிகா பின்வெஸ்ட் பிரைவேட் லிமிடெட், ஏஎன்எம் ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட், அனு பி ரேட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் லிமிடெட், அபூர்வா ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஏரியான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட். இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து இந்த மாதிரி கூர்மையாகவும் தீவிரமாகவும் வங்கிகளோட நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடியது தான். மக்களோட நலனுக்காக தான் இந்த முடிவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ ஒரு அவங்களுடைய விதிகளை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.